This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை ஹைகோர்ட்டில் 7 மணி நேரம் காத்திருந்த ராமநாதபுரம் கலெக்டர் கோபத்தோட நீதிபதி சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்த கிருஷ்ணன் என்பவர் பதவி உயர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் நேற்று ஆஜரானார். அப்போது அரசு தரப்பில் வழக்கை விரைந்து விசாரணை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் வைக்கப்பட்டது. ஆனால் வழக்கு வரிசைப்படிதான் வரும் என்று நீதிபதி கூறினார். இதனால் கலெக்டர் விசாரணைக்காக 7 மணி நேரம் காத்திருந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்த கிருஷ்ணன் என்பவர் இவர் உதவியாளர் பணியின் பதவி உயர்வு முன்னுரிமை பட்டியலில் 2003ஆம் ஆண்டு முதல் ஜூனியருக்கு முன் அவரின் பெயரை சேர்க்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கினை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த 3/7/2024 அன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அவரின் பதவி உயர்வு முன்னுரிமை பட்டியலில் பெயர் சேர்க்க வருவாய்த்துறை செயலாளர் பரிந்துரை அனுப்ப வேண்டும் என்றும், அதன் பிறகு வருவாய்த்துறை செயலாளர் அனுமதி அரசாணை பெற்றவுடன் 6 வாரத்திற்குள் இறுதி ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கிருஷ்ணன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பட்டு தேவானந்த் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து இருந்தார். இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவை ராமநாதபுரம் ஆட்சியர் அமல்படுத்தினார். இது தொடர்பாக நேற்று மார்ச் 28 ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜரானார். அரசு தரப்பில் வழக்கில் மாவட்ட ஆட்சியர் ஆஜராகியுள்ளதால் வழக்கை விரைந்து விசாரணை செய்ய வேண்டும் என நீதிபதியிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த நீதிபதி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமமே, வழக்கு வரிசைப்படி வரும், அதுவரை மாவட்ட ஆட்சியர் காத்திருக்கட்டும் என தெரிவித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து காலை 11 மணி முதல் 6 மணி வரை நீதிமன்றத்தில் காத்திருந்த பிறகு அவரது வழக்கை விசாரித்த நீதிபதி பட்டு தேவானந்த், வருவாய்த்துறை செயலாளருக்கு பதிலாக நீங்கள் எப்படி மனு தாக்கல் செய்யலாம் என்ற நீதிமன்ற விதிகளை பற்றி தெரியாமல் எப்படி இருக்கிறீர்கள், நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டால்தான் நீங்கள் நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டுமா? காலதாமதம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியதற்கான உரிய காரணத்தை கூறுங்கள் என்று கேட்டு இறுதியில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்தார். தேங்க்யூ. நன்றி.